ஹலோ நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, தாமரைப்பூ விதை தாங்க வந்து நம்ம ஆர்டர் போட்டிருந்தோம் மீஷோவில். அது நம்ம கைக்கு வந்திருக்கு. தாமரைப்பூட விதை வந்து எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. சரி, நம்ம அதை வந்து ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கவருக்குள்ளே ஒரு கவர் இருந்துச்சு. சரி, அதை நம்ம வந்து கட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தாக்கா, அது பார்த்தீங்கன்னா நாவப்பழம் மாதிரியே இருக்குதுங்க. இது வரைக்கும் நம்ம வந்து தாமரைப்பூ தான் நான் பார்த்துருக்கேன். இப்போ தான் வந்து முதல் தடவை வந்து விதையை பார்க்குறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் வந்து தண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இந்த விதையை வந்து நம்ம டேரெக்டாக வந்து ஜாடிக்குள்ளே போடக்கூடாது. அதை வந்து லைட்டாக வந்து தரையில் வந்து உரசி தான் வந்து போடணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தரை வந்து சொரசொரப்பா இருக்கணும். ஓகே, இந்த விதையை வந்து நல்லா தேய்ச்சிக்கோங்க. எதுக்கு தேய்க்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு அப்பதான் சீக்கிரமா வந்து துளிர் வரும். அதனால தான் நம்ம வந்து தேய்க்கணுங்கிறது. விதையோட மேல் பகுதியில் நல்லா தேய்ச்சாதான் நம்மளுக்கு வந்து அந்த துளிர் வந்து சீக்கிரமா வரும். ஓகே, நம்ம தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஜாடிக்குள்ள வந்து ஒரு 5-6 தான் போட்டு வச்சிருக்கேன். அதாவது ஆல்ரெடி தேய்க்காமையும் வந்து ஒரு 5 இது போட்டு வச்சிருக்கேன். இப்போ ஜாடிக்குள்ள நம்ம வந்து விதையெல்லாம் போட்டு வச்சாச்சு. நம்ம இதுலேருந்து ஒரு 10 நாள் கழிச்சு நம்ம வந்து இதை பார்த்துட்டு என்னங்கிறத நம்ம வீடியோல பார்க்கலாம். சரியா 12 நாள் கழிச்சு நம்மளுக்கு வந்து துளிர் வந்துச்சு பாருங்க. இந்த விதையில வந்து ஒரு சில 2-3 இதில் வந்து துளிர் வந்துருக்கு. பாக்கியெல்லாம் வந்து இன்னும் வரல. அது கொஞ்சம் லேட்டாகவும் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சில விதைகள்லாம் வந்து வெடிச்சிருக்கு பாருங்க. அதெல்லாம் வந்து துளிர் வரதுக்கான வெடிப்பு தான் அது. அதுக்கான அறிகுறி தான் அது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 1 மாதம் 12 நாள் ஆச்சுங்க இந்த இலை வர்றதுக்கு. நம்ம தரையில் வந்து தேய்ச்சி போட்டோம் பார்த்தீங்களா, அந்த விதை மட்டும்தான் இப்போ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 12 இது நம்ம போட்டு விட்டோம். 7 இது வந்திருக்கு. இன்னும் பாக்கி நமக்கு இன்னும் வரல. அது கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சின்ன பாட்டில் தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றி வச்சிருந்தோம். இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரேல வந்து நம்ம மாற்றி வச்சிருந்தோம் இடையில. அதனால கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக வந்து வந்துட்டு இருக்கு. ஓகே நண்பா, இப்போ நம்ம வந்து விதை போட்டதில் ஒரு 5-6 போல இலை வந்துருச்சு. நம்ம இலையை வந்து பார்த்தாச்சு. மனசு சந்தோஷமா இருக்கு. இது போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அப்படியே லைக் ஒன்று போட்டு விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இது போல ஒரு நல்ல வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஆல்.